அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை இந்த நாளிலும் உம்முடைய தேவ சத்தியங்களை கேட்பதற்கு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் தங்கியிருந்து உமக்கேற்ற நல்ல நித்திரையை நாங்கள் பெற்று மீண்டுமாக எங்களை கண்விழிக்கச் செய்த தயவிற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து இந்த நாளில் நாங்கள் கேட்கப் போகிற நல்ல சத்தியங்கள் எங்களை எந்த அளவு தேவனுக்குள் பலப்படுத்த வேண்டும் என்பதை நீர் அறிந்து அதற்கான ஆவணங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு பலத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த திங்கட்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் தேவ கிருபையும் சமாதானமும் தங்கியிருக்கும்படியாய் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் மூன்று வானங்கள் என்ற தலைப்பின் கீழே நாம் படிக்கப் போகிறோம். அதாவது ஹெவன், பரலோகம் என்றால் என்ன என்பதை குறித்து இன்றைக்கு நாம் படிக்கப் போகிறோம். மூன்று வானங்கள். இந்த மூன்று வானங்கள் வேதாகமத்தில் சித்தரிக்கப்பட்டு இருக்கிறதா என்றால் ஆம். முதலாம் வானம், இரண்டாம் வானம், மூன்றாம் வானம் என்று சொல்லப்படுகிறது. இதை குறித்து 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசித்தால் அந்த வேதம் இப்படி நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பாய் இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசக்கூடாததும் வாக்குத்தத்தமாகிய வார்த்தைகளை கேட்டோம் என்று அறிந்திருக்கிறார். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பாய் இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார் என்று இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் 3 வானங்கள் வேதாகமத்தில் சித்தரிக்கப்பட்டு இருக்கிறதா என்றால் சித்தரிக்கப்பட்டு இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 3 வானங்கள் எந்த அடிப்படையில் அங்கு தேவன் சொல்லுகிறார் என்பதை சற்று நாம் யோசித்து பார்த்தால், ஆதியாகம புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது அங்கு 1வது அதிகாரம் 8வது வசனத்திலேயும் 20வது வசனத்திலேயும் ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். இதில் முதல் வானம் என்றால் என்ன என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 1:8 வாசிக்கிறோம். தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 20வது வசனம் சொல்லுகிறது, தேவன் நீந்தும் ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கின்ற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் அங்கு ஜலமானது திரளான ஜனிப்பிக்க கடவது என்றார். இங்கு தம்முடைய படைப்பிலே ஆண்டவர் இங்கு வானம் என்கின்ற, அதாவது பூமிக்கு மேலே ஆகாய விரிவு என்கின்ற வானத்தை உண்டாக்கினார். அதைத்தான் அங்கு பூமிக்கு மேலே உள்ள ஆகாய விரிவுகளில் பறவைகள் பறக்கின்றன என்று 20வது வசனம் சொல்லுகிறது. நாம் பார்க்கிற இந்த வான மண்டலம்தான் முதலாவது வானம். இதில் ஆகாயத்து பறவைகள், பறக்கக்கூடிய பறவை இனங்கள் அங்கு காணப்படுகிறதை இங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதைப்போல
யோபுவின் புஸ்தகம் அங்கு 38வது வசனம் 4லிருந்து 9 வசனங்கள் வரை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, யோபு 38வது அதிகாரம் 4லிருந்து 8 வசனங்கள் வரை. நான் பூமியில் அஸ்திவாரத்தை உண்டாக்கும்போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாயானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டிருந்தது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லோரும் கம்பீரித்தார்களே. கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரத்தை புரண்டு வைத்த தேவன், அதை கதவுகள் அடைத்தவர் யார்? அன்பு பிள்ளைகளே, இங்கு வேதம் சொல்லுகிறது, முதலாம் வானத்தை படைக்கும்போது நீ எங்கு இருந்தாய்? அதற்கு அளவை குறித்தவர் யார்? அதற்கு நூல் போட்டு அளந்தவர் யார்? அங்கு ஆகாயத்தில் பறந்து வருகிற பறவைகளையும் நீர்நிலைகளையும் உண்டாக்கும்போது நீ எங்கே இருந்தாய்? அதை எனக்கு சொல்லு என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் முதலாம் வானம் என்று சொல்வது இங்கு நாம் பார்க்கிற ஆகாய மண்டலம் என்று வேதம், அதாவது வான மண்டலம் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு அடுத்தாற்போல இரண்டாம் வானம் என்றால் என்ன என்றால் அங்கு சாலமன் ஞானி சொல்லுகிறார். 19வது சங்கீதம் 1வது வசனத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், 19வது சங்கீதம் அங்கு 1வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது. இந்த லோகத்தில் நான் யார் என்பதை வானங்களும் என்னுடைய கையினால் படைக்கப்பட்ட கிரியைகளும் வெளிப்படுத்தும் என்று சொல்லுகிறார். 8வது சங்கீதம் 3-4வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உமது விரல்களின் கிரியைகளாகிய உம்முடைய வானங்களை நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷரை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரன் நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். என் விரல்களின் கிரியைகளாகிய வானங்களும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நினைக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம், நீர் அவனை விசாரிப்பதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். மனிதர்கள் தங்களுடைய பிறப்பின் வர்த்தமானத்தை அறியாது உம்மை குறித்து ஆராய்ச்சி செய்வதில் நிகர உள்ளவர்கள் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு விஞ்ஞானம் இன்றைக்கு வான சந்திர சூரிய நட்சத்திரங்களின் மண்டலங்களை பார்த்து எவ்வளவு படைப்புகளை அங்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது என்பதை அறிந்தோம் என்றால், இன்றைக்கு மனிதன் கண்டுபிடித்தான் என்று சொல்லுகிறோம். அதைத்தான் இங்கு சங்கீதக்காரர் சொல்லுகிறார். 8வது சங்கீதம், நீர் மனுஷகுமாரனை விசாரிக்கும் அவனை எண்ணுவதற்கும் அவன் எம்மாத்திரம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சற்று யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம். அப்படி என்றால் இந்த இரண்டாம் வானம் என்று சொல்லுவது சூரிய சந்திர நட்சத்திரங்கள் வாசம் பண்ணுகிற இருக்கிற இடம். அதைத்தான் இரண்டாவது வானம், ஆகாய மண்டலம், மேகமண்டலம் என்று சொல்லுகிறோம். அடுத்து மூன்றாவது வானம் என்னவென்றால், இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார்,
எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தில் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. எபேசியர் 4:10 அவர் சொல்லுகிறார், இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்திற்கு ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இறங்கினவர் எங்கிருந்து அவர் இறங்கினாரோ அந்த இடத்திற்கு அவர் ஏறவும் செய்கிறார். எல்லா வானங்களுக்கு மேலாக, முதலாம் வானம், 2ஆம் வானம், இந்த 2 வானங்களுக்கு மேலாக 3ஆம் வானம் ஒன்று இருக்கிறது. அதிலிருந்து அவர் இறங்கி வருகிறார் என்று இங்கு பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அங்கு வாசிப்போம் என்றால், 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அங்கு 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரம் அங்கு 4வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பாய் இருந்தானோ அது எனக்கு தெரியாது, அதை தேவன் அறிவார். என்னுடைய படைப்புகளின் பலத்தை பார்த்து அவர் எப்படி இருந்தார் என்று சொல்லத்தக்க மனிதன் இந்த லோகத்தில் யாரும் இல்லை என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம் என்றால், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்பதும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. சொல்லியிருக்கிறபடி தேவன் தம்முடைய படைப்பின் மகத்துவங்களை, இரகசியங்களை மனிதனுடைய சிந்தனையினால், மனிதனுடைய வல்லமையினால் அதை அறியவும் முடியாது, காணவும் முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். லூக்காவின் புஸ்தகத்தில் 23வது அதிகாரம் 43வது வசனத்தில் ஆண்டவர் கல்வனை பார்த்து, இன்று என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம்தான் அந்த 3ஆம் வானம் ஆகிய பரதேசம். பரதேசம் என்றால் அதாவது பரதீசம். பரதீசம் என்றால் அங்கு பரலோகம், அன்று தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஸ்தலம் என்று நாம் சொல்ல முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவருடைய அந்த வாசம் பண்ணுகிற இடத்தை குறித்து அங்கு வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். தேவன் இருக்கிற பரதீசின் மத்தியில் தேவன் எந்த இடத்தில் வாசம் பண்ணுகிறாரோ அந்த இடத்தில் ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம் பரலோகம். அதைத்தான் இங்கு வேதாகமம் 3ஆம் வானம் என்று சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம் என்றால், பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். நகரத்திற்கு வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 வகையான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கும் ஏதுவானவைகள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த பரலோகம், இந்த 3ஆம் வானம் தேவன் வீற்றிருக்கக்கூடிய இடம்.
அவருடைய சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிற ஜீவ நதி அங்கு புறப்பட்டு வரும். அந்த நதியின் இரு கரைகளில் இருக்கக்கூடிய கரைகளிலும் ஜீவ விருட்சத்தின் கனி மாதந்தோறும் காய்த்து கொண்டிருக்கும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவங்களை நாம் எப்படி பெற்றிருக்கிறோம்? எபிரேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நாம் பூரணரான பின்பு நமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய இரட்சிப்பை அடைவதற்காக காரணராகி, நித்திய இரட்சிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மகிமை பரலோகத்தில் இருக்கிறது. அந்த இரட்சிப்பை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவர். அந்த இரட்சிப்பை பெற்றவர்கள் மீண்டும் அந்த நித்திய இரட்சிப்பு இருக்கக்கூடிய அந்த பரலோகத்திலே வாசம் பண்ணுவார்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்னவென்றால், நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த வாசகத்திலிருந்து வாசித்த இந்த வாசகத்திலிருந்து நாம் தேவனுக்குள் வாழ்கிற அந்த அனுபவங்கள் எப்படி நமக்கு மகிமையை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து, முதலாம் வானம் என்பது நாம் காண்கிற ஆகாய விரிவு வானம், அதில் பறவைகள் பறக்கக்கூடிய ஒரு இடம், பரவலான வெறுமையான ஒரு இடம். 2வது மேகமண்டலம், 2வது வானம், சூரிய சந்திர நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய இடம். 3வது வானம் தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம், தேவனுடைய ஜீவவிருட்சத்தின் மரம் இருக்கக்கூடிய இடம், அவருடைய சிங்காசனத்தை வீற்றிருப்பையில் இருந்து ஒரு ஜீவ நதி புறப்பட்டு வரும். அன்பு பிள்ளைகளே, அந்த நதியின் இரு கரைகளில் நாம் மாதந்தோறும் நாள்தோறும் புசிக்கக்கூடிய 12 விதமான கனிகளை அந்த மரம் கொடுத்து கொண்டு இருக்கும் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் 3 வானங்கள் என்று சொல்லும்போது நமக்கு 1வது வானம், 2வது வானம், 3வது வானம், இந்த 3லுமே தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற ஒரு சத்தியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எனவே நாம் காண்கிற இந்த காணக்கூடாத இந்த 3வது வானத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டுமென்றால், இந்த பூலோகத்தில் வாழ்கிற காலங்கள் ஆண்டவரோடு இணைந்து செல்லக்கூடிய காலமாக இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய வாழ்க்கையின் பாதையிலே நடந்து செல்வதற்கு நாம் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து பயணம் செய்கிற காலங்கள் ஆண்டவரோடு பயணம் செய்கிற காலங்களாக இருக்க தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். அன்பு தேவனே, மீண்டும் உம்முடைய சத்தியத்தை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து இந்த 3 வானங்கள் என்கின்ற செய்தியை இன்றைக்கு வேதாகமத்திலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். 1ஆம் வானம், 2ஆம் வானம், 3வது வானம், ஆகாய மண்டலம், மேகமண்டலம், பரமண்டலம், இந்த 3 மண்டலங்களும் எங்களுக்கு வானங்கள் என்ற தலைப்பிலே, ஹெவன் என்கின்ற தலைப்பிலே சொல்லப்பட்டு இருப்பதை வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. நாங்கள் எங்களுடைய குடியிருப்போ 3ஆம் வானமாகிய அந்த பரலோகம் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அந்த பரலோகத்தில் நாங்கள் செல்வதற்கான பலத்தை எங்களுக்கு தாரும். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளை, மீண்டும் நாளை சந்திப்போம். கேட்ட வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.